கார்த்திகை தீபம் சரியில்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா வீடு சிறுசா இருந்தாலும் அழகா இருக்குதுல்லன்னு தீபா சொல்றாங்க. ஆமாமா. அந்த வீட்டோட பெருசா இல்லைனாலும் இது சிறுசா இருந்தாலும் அழகாத்தான் இருக்குங்கிறாங்க மைதிலி. ஆமா அத்தை பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல தான் குடியிருந்தாங்கங்கிறாங்க மீனாட்சி. கார்த்தி பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறதுக்கு அப்புறமா அந்த வீட்டை கட்டி இப்ப அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கங்கிறாங்க மீனாட்சி. அக்கா அந்த வீட்டை விட எனக்கு இந்த வீடு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்குங்கிறாங்க. ஆமாமா அத்தைக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடு ராசியான வீடுன்னு அத்தை சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. ஆமாமா அப்ப ராசியான வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பிரிஞ்சிருக்கிற நம்ம குடும்பமும் ஒன்று சேருவோம்னு சொல்லுங்கக்கா. சரி எப்படியோ ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இனி ஈவினிங் இந்த கல்யாண ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சா போதுங்கிறாங்க மைத்திலி. அதுக்கு தானே அத்தை அருண்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பாருங்கிறாங்க மீனாட்சி. தீபா யோசிக்கிறாங்க. தீபா உன் புருஷனுக்கு நீ என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறேன்னு அபிராமி கேட்டதை நினச்சி பார்க்குறாங்க. அத்தை இது வரைக்கும் நான் எதுவுமே வாங்கல. ஈவினிங் தான் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நான் வாங்கிடுவேங்கிறாங்க. சரி சரி நல்ல கிஃப்டாக உன் புருஷனுக்கு வாங்கி கொடுங்கிறாங்க அபிராமி. தீபா உன்னோட கல்யாண நாளை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறியே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அக்கா நானே என்னோட கல்யாண நாளை பற்றி தான் யோசிக்கிறேன். என்னோட முதல் கல்யாண நாள் இல்லையா, அதனால வெறும் கிஃப்ட் கொடுத்தா மட்டும் பத்தாது, லைஃப்ல மறக்க முடியாத கிஃப்டாக கொடுக்கணும்க்கா. யோசிச்சு பார்த்தா என்ன கிஃப்ட் கொடுக்கறதுனே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன். தீபா கிஃப்ட்டுங்கிறது என்னோட லைஃப்பில் எதுவுமே பெருசாக செலிப்ரேட் பண்ணனது இல்லை, கொடுத்ததும் இல்லை, வாங்கினதும் இல்லை. என்கிட்ட போய் ஐடியா கேட்டால் நான் என்னன்னு சொல்லட்டுங்கிறாங்க மீனாட்சி. சரி அண்ணி நீங்களாவது ஒரு நல்ல ஐடியாவை சொல்லுங்கள். தீபா அவருக்கு பிடிச்ச கலரில் பேண்ட் ஷர்ட் ஏதாவது எடுத்து கொடு. அண்ணி என்னங்க நீ புதுசாக ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா பழைய ஐடியாவாக சொல்கிறீங்களேங்கிறாங்க. தீபா இல்லைன்னா உன்னோட பாட்டு கலெக்ஷன் எல்லாம் ஒரு பென் டிரைவில் போட்டு அதை கிஃப்டாக கொடுத்துறேன் அப்படிங்கிறாங்க மீனாட்சி. அக்கா அதெல்லாம் வேண்டாம், அவரே என்னோட பாட்டு கலெக்ஷன் எல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. பேசாமல் ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துறேன், அது பேசும்போதெல்லாம் உன்னோட ஞாபகம் வருமில்ல அவருக்குங்கிறாங்க. இல்லை நீ அதை விட பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குங்கிறாங்க தீபா. அடியே நடக்க போகிறது உன்னோட ஃபங்க்ஷனு, உன் புருஷனுக்கு நீ கிஃப்ட் கொடுக்க போகிற. பெட்டரான கிஃப்டாக கொடுக்கணுன்னா உன்னோட மூளையை கசக்கி நீயே ஏதாவது ஐடியா பண்ணுமா, எங்களால் விடு. சரி சரி எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வரேன்டா சாமி அப்படின்ட்டு போகிறாங்க. பார்த்தீங்களாக்கா இவ்வளோ அப்படிங்கிறாங்க மீனாட்சி மைதிலையும் பேசிக்கிறாங்க. புருஷனுக்கு கிஃப்ட் கொடுக்கறக்கு ஏதோ நல்ல ஐடியா பிடிச்சிட்டா போல இருக்குது, அதான் பரபரப்பாக வெளியில் ஓடுறா. சரி நம்மளும் சாயந்தரமா பார்க்கலாம் வாங்க அப்படின்னு மீனாட்சி மைதிலி அங்கிருந்து போகிறாங்க. ரம்யா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே அவங்க அப்பா வராங்க. என்னம்மா என்னமோ யோசனையிலேயே இருக்கிறே, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அதுவாப்பா தீபாவுக்கு கல்யாண நாள் வச்சுருக்காங்க, இன்னைக்கு சாயந்தரம் தான் விசேஷம். ஃபங்க்ஷனுக்கு எப்படி சும்மா போகிறது, அதான் என்ன கிஃப்ட் வாங்கலான்னு யோசிக்கிறேங்கிறாங்க ரம்யா. ஆமாம் ரம்யா, நீயும் 4 இடத்துக்கு நல்லது இடத்துக்கு போயிருந்தீன்னா தானே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்குங்கிறாங்க. நீ தான் எந்த விசேஷத்துக்குமே போகிறது இல்லையா, அவ்வளவு ஏன் நம்ம கம்பெனி லேபர்ஸ் விசேஷத்துக்கும் நீ போனதே இல்லை. நான் தானே எல்லாமுக்குமே போயிட்டுருக்கிறேன், நீ எங்கே போகிற, அதனால நீ எங்கேயாலும் போகிறதுனாலும் என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு யோசிக்க வேண்டியது வாஸ்தவமான விஷயம் தாங்கிறாங்க. இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, தீபா கல்யாண நாளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசனை இருந்தால் சொல்லுங்கப்பாங்கிறாங்க. ஏமா உன்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குமோ உனக்கு தானே தெரியும், அதனால அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து நீ வாங்கி கொடுங்கிறாங்க. சரிப்பா நானே கடைக்கு போய் பார்த்து நல்ல கிஃப்டாக வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரம்யா அங்கேருந்து போகிறாங்க. ஏப்பா மற்ற பொண்ணுங்களாட்டி இப்போ தான் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறா, இது இப்படியே தொடரணும், எனக்கு இது போதும் சந்தோஷமா இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க விஸ்வநாதன். ரம்யா கடையில் வந்து காஸ்ட்லியான கிஃப்டாக தேடிட்டு இருக்கிறாங்க. என்ன தீபா லைஃப் லாங்கும் மறக்க முடியாத ஒரு கிஃப்டை பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ராமர சீதாவும் நிற்கிற மாதிரி ஒரு சிலையை எடுக்க சொல்லி கேட்டு பார்க்குறாங்க. அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. பார்த்துட்டு ஆஹா இதுதான் கரெக்டான கிஃப்ட்டு. தீபா தான் எப்போவுமே அவள் ஹஸ்பண்டை உயர்வாகவே பேசுவாள். அவங்க 2 பேருமே ராமர் சிலை மாதிரி தான். அவங்க வெட்டிங் டேவுக்கு இதுவே கிஃப்டாக கொடுத்துடலாம், இதுவே பேக் பண்ணிக்கலான்னு எடுத்துக்கிறாங்க. ரம்யா வாங்கிட்டு வெளியில் போகும்போது கரெக்டாக தீபாவும் உள்ளே வந்துட்டாங்க. தீபா என்ன சர்ப்ரைஸாக இருக்கே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நானும் ஒரு கிஃப்ட் வாங்கலான்னு வந்தேங்கிறாங்க. யாருக்கு தீபா கிஃப்ட் வாங்க போகிறேங்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு தாங்கிறாங்க. ஓ ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபோட கிஃப்டா, நல்லா கொடுத்து அஸ்து. ஆமாம் என்ன கிஃப்ட் வாங்க போகிறேன்னு கேட்குறாங்க. அது கடையிலெல்லாம் வாங்க போகிறதில்ல, நானே க்ரியேட்டிவாக யோசிச்சு வச்சு அது நானே செய்ய போகிறேங்கிறாங்க. அது நீயே க்ரியேட்டிவாக யோசிச்சு வச்சிருக்கியா, அப்படி என்னடி கிஃப்ட்னு கேட்குறாங்க ரம்யா. இப்போ செல்லில் இருந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. இது என்னோட மாமியார், இந்த குழந்தைய இருக்கிறது என்னோட வீட்டுக்காரங்க, இவங்கள ஃபோட்டோவாக எடுத்து நான் டிராயிங்கை வரைஞ்சு கொடுக்க போகிறேங்கிறாங்க தீபா. இது லைஃப்பில் மறக்க முடியாத கிஃப்டாக இருக்கும்லங்கிறாங்க. ஆமாடி உனக்கு நல்ல க்ரியேட்டிவான மூளை தான், இப்போ இருக்கிறத விட சின்ன வயசு ஃபோட்டோவை அம்மா கூட சேர்த்து கொடுக்கணும்னு நினச்சப்பாரு, அது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்கிறாங்க. கலக்கு கலக்குங்கிறாங்க. ஆமாம் அவருக்கு அம்மானா உசுறு, அவங்க அம்மா பேச்ச மாரி எதுவும் செய்ய மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார், அவ்வளோ ஒரு பாசம் அவங்க அம்மா மேலேங்கிறாங்க. அதனால தான் அவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவை நான் டிராயிங்கை வரைஞ்சி கொடுக்க போகிறேங்கிறாங்க. தீபா நீ வேறு லெவலில் திங்க் பண்ணுற, உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க உங்கள் ஹஸ்பண்டு ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஆமாம் ரம்யா நீயும் கிஃப்ட் வாங்க வந்தேங்கிறாங்க. ஆமாம் வாங்க வந்தேங்கிறாங்க. சரி யாருக்கு வாங்கினேன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தாண்டி வாங்கினேங்கிறாங்க. சரி சரி ஒரு நிமிஷம் நான் ஃபோட்டோவை ரெடி பண்ணிட்டு வரேன்ட்டு தீபா போகிறாங்க. கடைக்காருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு கொடுத்து இது மாதிரி நல்லா பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட பேசுகிறாங்க. ஈவினிங்க்கு ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் நேரமே வந்துடுடிங்கிறாங்க. நான் இல்லாமல் ஃபங்க்ஷனா, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்துருக்கேன், உன்னோட ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணுவேண்ணா, உனக்காக கிஃப்ட் கூட வாங்கிட்டேன், வராமல் இருப்பேனா,
சரி நீ வரும்போது அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துருங்கிறாங்க தீபா. கண்டிப்பாக அப்பாவையும் கூட்டிகிட்டு நானும் வரேன்ட்டு போகிறாங்க. ஆனால் சீக்கிரமாக ரெடி ஆயிருமா ஃபோட்டோ அப்படிங்கிறாங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் ரெடி ஆயிருங்கிறாங்க. சரி எங்கள் அண்ணி வருவாங்க, அவங்கக்கிட்ட இந்த ஃபோட்டோவை கொடுத்துட்ருங்கிறாங்க. எவ்வளோ ஆச்சுன்னு பணத்தை பில் கட்டிட்டு தீபா அங்கேருந்து போகிறாங்க. கார்த்தி வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் அபிராமி வெளியிலேருந்து உள்ளே வராங்க. கார்த்தி, அந்த வீடு மாதிரி உனக்கு வசதியாக இருக்காது, இந்த வீடு உனக்கு சௌரியமாக இருக்காப்பான்னு கேட்குறாங்க. அம்மா இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு தானே அந்த வீட்டுக்கு போனோம், என்ன அது இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும், அவ்வளவுதானே வித்தியாசம், எனக்கு இதுவே சௌரியம் தாங்கிறாங்க. எனக்கு ரெண்டுமே ஒன்று தான், எங்கே இருந்தாலும் சந்தோஷம் தானுங்கிறாங்க. சரிப்பா இந்தப்பா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு முதல் கல்யாண நாளிலேயே உனக்கும் தீபாவுக்கும் ட்ரெஸ் எடுத்துங்கிறாங்க. தீபாவுக்கும் நான் முதல்லயே கொடுத்துட்டேன், இது உனக்கு, இந்த நீ போட்டுக்கோ, நீ கல்யாண நாள் அதுவுமா 2 பேரும் இதை தான் போடணுங்கிறாங்க. அம்மா எதுக்குமா இதெல்லாம், அந்த சாமியார் வேற இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்களா, அதையும் மீறி எதுக்குமா அந்த ஃபங்க்ஷன் எல்லாம். இல்லைப்பா போன தடவையே ஒரு சாமியார் சொன்னாருந்தா உன் கல்யாணத்தையோ பார்க்க முடியாமல் போச்சு. இப்போ இந்த சாமியார் சொன்னாருங்கிறதுக்காக உன்னோட கல்யாண நாளை கொண்டாடாமல் இருக்க முடியாதுப்பா. உன் கல்யாணத்தும் போது சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் கிட்ட இருந்து பார்க்கணும்னு நினச்சேன், நீ தாலி கட்டுறதையும் சந்தோஷமா இருந்து பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு நினச்சேன். அதுக்கெல்லாம் தான் எனக்கு கொடுத்து வைக்காம போச்சு. இந்த கல்யாண நாளாவது கிட்ட இருந்து சந்தோஷமா சிறப்பாக நடத்தணும். நான் உன் கல்யாணத்தை பார்க்கலையேங்கிற ஒரு சங்கடம் உனக்கும் உள்ளே இருந்துக்கிட்டு தானே இருக்கும். அதுக்கு தான்ப்பா இந்த கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடணும்னு நான் ஆசைப்படுறேங்கிறாங்க அபிராமி. என்னோட மனசில் இருக்கிற ஆதங்கம், என்னோட மனசில் இருக்கிற ஆதங்கம் இது எல்லாமே போகணும்னா இந்த கல்யாண நாளை நல்லபடியாக கொண்டாடுறதான்ப்பா வழி. சரிம்மா உங்களுக்கு எது சந்தோஷமோ அதையவே பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. கார்த்தியை நீ இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்ப்பா, இனிமேலாச்சும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அந்த வீட்டோட நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போகட்டும்ப்பா, இந்த வீட்டில் புது வாழ்க்கையை ஆரம்பித்து சந்தோஷமா இருங்க. அம்மா எனக்கு எங்கே இருந்தாலும் ஒன்று தான், எங்கே இருந்தாலும் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் தான். நான் உன்னை விட்டு எங்கப்பா போக போகிறேன், கஷ்டமோ நஷ்டமோ எப்போவும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க அபிராமி. ஆனந்த் வச்ச போட்டியில் நீ கண்டிப்பாக ஜெயிப்பின்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட நேர்மை நியாயம் தன்மை எல்லாமே இருக்குப்பா. அம்மா எனக்கு அதெல்லாம் கஷ்டமாகவே தெரியல, பிரிஞ்சிருக்கிற குடும்பம் எல்லாரும் ஒன்று சேரணும், கூடிய சீக்கிரம் எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றா இருக்கணும்னு தான் என்னோட ஆசை. அதுக்காக தான் ஆனந்தண்ணா சொன்னது எல்லாத்தையும் நான் செய்கிறேங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும்ப்பா. வயசில் சின்னவனாக இருந்தாலும் நீ பக்குவமாக நடந்துக்கிற, ஆனால் ஆனந்து வயசில் மூத்தவனாக இருந்தாலும் அவன் பொறுப்பு இல்லையே. அது மட்டும் இல்லாமல் தீபாவும் இந்த குடும்பத்துக்கு பொறுப்பாக பக்குவமாக நடந்துக்கிறான். எங்களுக்கு அப்புறமா இந்த குடும்பத்தை நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக பார்த்துக்குவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா இன்னும் கொஞ்சம் நாளையில் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், நீங்கள் தைரியமாக இருங்கங்கிறாங்க. எனக்கு மனசில் ஒரு ஆசை இருக்குப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ தீபாவை நான் கொஞ்ச நாள் கஷ்டப்படுத்திட்டேன், இனிமேல் அவள் கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், நீ தான்ப்பா அவளை நல்லா பார்த்துக்கணும். அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. எனக்கு இது போதும்ப்பான்னு சொல்லிட்டு அபிராமி இங்கேருந்து போயிடுறாங்க. ஐஸ்வர்யாவும் ரியாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த கார்த்தியும் ரம்யாவும் சந்திக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலான்னு யோசிச்சு ஒரே டயர்ட் ஆயிரும் போல இருக்கேங்கிறாங்க ரியா. என்ன பண்ணுறது, அந்த தீபாவை பழி வாங்குறதுனா நம்ம இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். ஆமாம் இப்போ இந்த கார்த்தி தீபாவோட ஃபங்க்ஷனுக்கு ரம்யா வருவாள், அது எப்படி தடுக்கிறது? 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம பிளான் எல்லாம் வீணாக போயிருமாடி. போன தடவை அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன் பண்ணி எப்படியோ அவங்க 2 பேர்த்தையும் மீட் பண்ண விடாமல் பண்ணிட்டோம். இந்த தடவை என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணித்தான் ஆகணுங்கிறாங்க ஐஸ்வர்யா. பேசாமல் அவள் கையை காலை முறிச்சு எங்கேயும் நடக்க விடாமல் வீட்லேயே முடங்கி கிடக்கிற மாதிரி பண்ணிடலாமா ஐஸ்வர்யாங்கிறாங்க ரியா. அடைச்சா அதெல்லாம் சரியாக வராதுங்கிறாங்க ஐஸ்வர்யா. இல்லைன்னா அவள் காரில் வரும்போது அடியாளுங்களை வச்சு அவளை கடத்திடலாமா, ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் அவளை தனி அறையில் அடைச்சி வச்சுட்டு என்னங்கிறாங்க ரியா. இல்லை அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது செஞ்சோம்னா சந்தேகம் வந்துடும். அதை ஏற்கனவே 2-3 தடவை இந்த ஐஸ்வர்யா தான் கடத்தி அனுபவப்பட்டிருக்காங்கல்ல, அதனால ரியா கிட்ட ராஸ்க சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் பிரச்சனை ஆகிடும், அது வேண்டாம், அவங்க 2 பேர்த்தையும் ஏதாவது ஒரு வழியில் சந்திக்க விடாமல் பண்ணணும், அதுக்கான யோசனை மட்டும் சொல்லுங்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம் நீயே சொல்லுங்கிறாங்க ரியா. ஆமாம் எனக்கு ஒரு யோசனை வருது, ஒரு எக்ஸிக்யூட் பண்ணனா என்ன அப்படிங்கிறாங்க. சரி என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க ரியா ஆர்வமாக கேட்குறாங்க. ஐஸ்வர்யாவும் ரகசியமாக சொல்லி பார்க்குறாங்க. இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறாங்க ரியா. சும்மா பண்ணி பார்ப்போமே, ஒர்க் அவுட் ஆனாலும் நல்லது தானே. எப்படியோ அவங்க 2 பேரும் மீட் பண்ணாமல் இருக்க நாமளும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த அபிராமி அத்தை தான் இந்த கல்யாண ஃபங்க்ஷனை பண்ணியே ஆகணும்னு இருக்கிறவங்க எல்லாத்தையும் உயிரை வாங்குறாங்கிறாங்க ரியா. கார்த்திக் தீபாவோட கல்யாண நாளை கொண்டாடலேன்னு யார் அழுதா இவங்க கிட்ட வந்து? இனிமே அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனம் இல்லை, நடக்க போகிறத பற்றி யோசிக்கிறது தான் நல்லது. ரம்யா மட்டும் நம்ம வீட்டுக்கு வராதபடி என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதையும் மீறி அவன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டானா அங்கே என்ன நடக்குதுன்னு நீ தான் எனக்கு அப்பப்போ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்த முடியுங்கிறாங்க ஐஸ்வர்யா. கண்டிப்பாக அதை விட வேறு வேலை எனக்கு என்ன இருக்குது, சரி இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி, இதுக்கு ஒரு என் பாயிண்டே கிடையாதாங்கிறாங்க. இப்போ தானே ரம்யா மனசில் கார்த்தியை ஸ்ட்ராங்காக உட்கார ஆரம்பிச்சிருக்கா, இன்னும் கொஞ்ச நாளையில் ரம்யா மனசில் இருந்து கார்த்தியை யாராலும் பிரிக்க முடியாது. அப்போ தான் கார்த்தி யாருங்கிறதே அவளுக்கு தெரியணும். ஆமாம் தெரிஞ்சால் மட்டும் பெருசாக என்ன பண்ணிட முடியும்னு கேட்குறாங்க ரியா. ரம்யா கேரக்டர் தெரிஞ்சு நீ இப்படி பேசுறீங்க, அவளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சி போச்சுன்னா அதை அடையாமல் அவள் விடமாட்டான். கார்த்தி விஷயத்துலையும் அதுதான் நடக்கும். கார்த்தியை எந்த காரணத்தினாலும் அவள் விட்டு கொடுக்கவே மாட்டான். தீபா க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் எதிர்த்து நிற்பா.
அந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம போராடி தான் ஆகணும், வேற வழி சரி. நம்ம கிளம்பலாமா, நேராச்சுங்கிறாங்க ரியா. சரி ரியா, நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுங்கிறாங்க ஐஸ்வர்யா. சரி பார்க்கலான்னு சொல்லி ரியாவும் ஐஸ்வர்யாவும் அங்கேருந்து போகிறாங்க. அபிராமி அருணாச்சலம் பரபரப்பாக வராங்க. அருண் அந்த இடத்துக்கு வராங்க. அருணை பார்த்ததும் ஏப்பா வீட்டு டெக்கரேஷன் எல்லாம் முடிஞ்சுதா, வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு விருந்தெல்லாம் தயார் பண்ணியாச்சாங்கிறாங்க. ஆமாம், எல்லாமே பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணியாச்சுங்கிறாங்க. வெளியில் வந்து மீனாட்சி கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் எல்லாம் உன்னை வெளியே வச்சு பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குமா, என்ன பண்ணுறதத்தை அவள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் எப்படி உள்ளே வரட்டும், இங்கே பாருமா நான் இருக்கேன்ல, எனக்காக நீ உள்ளவா, கெஸ்ட் எல்லாம் வருவாங்க, நம்ம வீட்டு பிரச்சனை அவங்களுக்கெல்லாம் தெரியணுமா என்ன, அதனால் இந்த ஃபங்க்ஷன் முடியிற வரைக்குமாவது நீ உள்ளே வரணும் மீனாட்சி. மீனாட்சியும் சரிங்க திங்கிறாங்க. சரி, வரவங்கெல்லாம் வெறுங்கையோடு போகக்கூடாது, வர விருந்தாளிகளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேனே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. எல்லாமே ரெடியாக இருக்குங்கிறாங்க மீனாட்சி. எங்கள் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேனே அது ரெடி பண்ணி வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஆச்சியா அது இப்போ வந்துடுங்கிறாங்க. தீபா ரெடி ஆகிட்டாளா மைதிலிங்கிறாங்க. ரெடி ஆகிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. கார்த்தி ரெடி ஆகிட்டான்னு தெரியலையே, அருணை போய் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கிறாங்க. நாச்சியா டென்ஷன் ஆகாது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் அங்கே பாரு கேக் வந்துருச்சு பாரு, நீங்கள் ஆர்டர் பண்ண கேக் வந்துருச்சு, இந்தாங்கம்மான்னு கொடுத்துட்டு போகிறாங்க. கேக்கை உள்ள கொண்டு வச்சு மைதிலி இந்த கேக்கை தெர பார்க்கலாங்கிறாங்க. கேக்கை பிரித்து பார்க்குறாங்க. கேக் ரொம்ப நல்லா இருக்குது அல்லங்கன்னு அபிராமி அருணாச்சலம் மைதிலி மீனாட்சி 4 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. கார்த்திக் தீபாவோட ஃபங்க்ஷனை கெடுக்கிறதுக்காகவே இந்த ஐஸ்வர்யாவும் ரியாவும் வலை ஓட்டு வட்டம் போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. ஒருவேளை இந்த கேக்கில் எதையாவது கலந்து வச்சுருப்பாங்களா, ஐஸ்வர்யாவோட லேலைகள் ஏதாவது நடந்திருக்குமா என்னங்கிறதையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.